ராஜகோபால சுவாமி கோவிலில் குடமுழுக்கானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மன்னார்குடி பெரிய கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் 3500 சதுரடி பரப்பளவில் யாகசாலை பந்தல் அமைத்து தற்போது பூஜையானது நடந்த நிலையில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து வருகின்றனர். தற்போது மண்ணையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தற்போது ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளவரசன், நீங்க விவரங்களை பதிவு பண்ணி. கண்டிப்பாகமா. அதாவது பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் மிக முக்கியமாக கருதப்படும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில்ல தான் இருக்கோம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மகா கும்பாபிஷேகம் சற்று முன் வெகு விமர்சனம் நடைபெற்றது. நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் தற்பொழுது இந்த கோயில் பிரகாரத்தில் காட்சிப்படுத்துவார். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சனம் நடைபெற்றது. அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயம் தென்னகத்து தட்சிண துவாரகை எனவும் குலோத்துங்க சோழனால் விண்ணகரம் எனவும் போற்றப்பட்ட மிக வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலாகும். முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சனம் நடைபெற்றது. சற்று முன் ராஜகோபுரம் உள்ளிட்ட பல்வேறு உப ராஜகோபுரங்களுக்கும் மூலவர் சன்னதியிலே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு வேத விற்பனர்கள் யாகசாலை நடைபெற்று அதற்கு பிறகு தற்பொழுது ராஜகோபுரங்கள் உள்ளிட்ட மூலவர் சன்னதி அனைத்து சன்னதிக்கும் மகா சம்பரசம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வருகிறது தரிசனம் செய்து வருகின்றனர். அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ராஜகோபால சுவாமி கோவில் 23 ஏக்கர் பரப்பளவுள்ள மன்னார்குடியில் இருக்கு. 16 கோபுரங்களை கொண்ட இந்த ராஜகோபால சுவாமி தாயார் செங்கமல தாயார் மற்றும் பல்வேறு சன்னதிகள் இருக்கு. 24 சன்னதிகளும் 1000 கால் மண்டபம் உள்ள இந்த பிரம்மாண்டமான இந்த கோவிலுக்கு தான் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது நாம் இந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகிறது. இந்த பகுதியில் இந்த ராஜகோபால சாமி மற்றும் செங்கமல தாயார் உள்ளிட்ட சன்னதிகளில் தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருக்கும் நிலையில இந்த கோயிலுக்கு மற்றொரு பிரசித்தி, அதாவது செங்கமல தாயாரினுடைய இதில் யானை செங்கமல யானையை நம்ம காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனிடமும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வரும் நிலையில நம்மிடம் இங்க ஒரு சில பக்தர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேப்பா. ஐயா வணக்கம். இந்த கோயிலோட பெருமை என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கலியுகத்துல இந்த தெற்கு பக்கம் வாழறவங்க எல்லாரும் ஒரு வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கஷேத்திரம் இது மன்னார்குடினாலே அந்த மதில் அழகுன்னு சொல்லுவாங்க. கலியுக தெய்வமாம் கண்கண்ட தெய்வம் கண்ணனுக்கு அந்த கோபாலனுக்கு இன்னைக்கு அருமையான கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. கடல் அலையா இல்ல மக்கள் தலையான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஜனங்க 28/1/2026 புதன்கிழமை அன்னைக்கு கார்த்தால இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டவங்க அதை பாக்குறவங்க எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் அந்த கோபாலன் வழங்குவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையான கஷேத்திரம். தாயார் பேரு செங்கமல தாயார்னு பேரு. இந்த தாயாருக்கு படிதாண்டா பத்தினின்னு ஒரு அருமையான பேர் இருக்கு. தேரும் கொண்டு இந்த உள்ளுக்குள்ள பிரகாரத்திலே வருது. என்ன அழகு! கையில சாட்டை வச்சிருக்காரு. அவரு அந்த பசுமாடுகளை மட்டும் மேய்க்கல, நம்ம எல்லாரையும் அவர் தான் மேய்க்கிறாரு. இந்த கலியுக தெய்வமாம் கண்கண்ட தெய்வம் அவர் பாதங்களை சரணடைவோம், பாக்கியம் எல்லாம் பெறுவோம். ரொம்ப அருமையானதுங்க, அருமையான இடம். நீங்க ஒரே ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும் 48 நாள் இந்த மண்டலாபிஷேகத்துக்குள்ள உங்க உறவுகள் நட்புகள் எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த கோபாலனையும் செங்கமல தாயாரையும் தரிசனம் பண்ணி உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் கேளுங்க. அள்ளி வழங்குறதுக்கு அவன் காத்திருக்கான்.
இது கலியுகம். இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் அந்த கண்ணன் தான். கண்ணதாசனோட கவிதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அருமையான ஒரு கோவில், அருமையான ஒரு கோவில். நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா, இப்ப இந்த கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு? பரமானந்தம். அதாவது இது ஒரு பகவானோட அருள் இருந்தால் தான் நம்ம அது மாதிரி கிடைக்க முடியும். கோபாலனோட அருள், செம்பகாரண்ய கஷேத்திரம், ஹரித்ரா நதி, இதெல்லாம் இங்க பார்த்தா தெரியும். ரொம்ப அதிசயங்கள், நிறைய விஷயம் இருக்கு பேச வேண்டியது. தட்சிண துவாரகைன்னு பேரு. எங்களுக்கு ரொம்ப ஒரு பாக்கியம் கிடைச்சது கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்கு. கோபாலனோட அருள் ரொம்ப சந்தோஷம். உமா, இப்படி ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுறாங்க. அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா கும்பாபிஷேகம் இந்த திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இந்த ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்துக்கான தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. இங்க ஏற்கனவே கூறிய பக்தர்கள் கூறியது போல இன்று மட்டும் இல்ல, இன்னும் 48 நாட்களுக்கு இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்தை இந்த ராஜகோபால சுவாமி மற்றும் சங்கமன தரிசனம் செய்து நம்ம அருளை பெறலாம். ஒளிப்பதிவாளர் மீண்டும் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் கும்பாபிஷேகம் முடிந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த கோயிலில் ஊற்றப்படும் புனித நீர் மற்றும் கோவிலில் மூலவர் ராஜகோபால சாமி உள்ளிட்ட பல்வேறு 24 சன்னதி இந்த கோயிலில் இருக்கு. அனைத்து சன்னதியிலும் தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்காக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜபிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி ராஜகோபுரத்திற்கு முன்பு ஏராளமான, அதாவது இந்த கோவிலுக்கு உள்ளே வருவதற்காக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வெளியே கூட்டம் காத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நீண்ட வரிசையில் நின்று இந்த பகுதியில் உள்ளே வந்து கொண்டிருக்கோம். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதே போல ராஜகோபுரத்திலிருந்து வெளியே செல்வதற்காகவும் மற்ற மக்கள் ரொம்ப பேர் இந்த பகுதியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்தாலும் அந்த சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட தரிசனம் இருக்கும் நிலையில் தொடர்ந்து இன்று முழுவதுமே இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தங்களுடைய தரிசனத்துக்காக தொடர்ந்து பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். உமா, ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்.